கர்த்தர் உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க செய்வாராக. அன்பு தேவ பிள்ளைகளை, தெய்வீக சுகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், தெய்வீக சுகம் சாத்தியமானது. அசாத்தியமான வியாதிகளை கூட தெய்வீக சுகத்தினால், தேவனை சார்ந்திருப்பதினால் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மருத்துவ உதவியை நாடுவதை அவிசுவாசம் என்றோ அவநம்பிக்கை என்றோ அப்படி போகக்கூடாது, மருத்துவர்களை சந்திக்கக்கூடாது, மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று வேதத்திலே ஒருபோதும் சொல்லப்படவில்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்ட அதே வேதத்தில் பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவையை அன்றி சுகமாய் இருக்கிறவர்களுக்கு வேண்டியதில்லை என்று இயேசு சொல்கிறார். வைத்தியர்களை, அதாவது பிரியமான லூக்கா என்று சொல்கிறார். லூக்கா ஒரு வைத்தியன், பிரியமான வைத்தியனாகிய லூக்கா என்று வேதம் சொல்கின்றது. வைத்தியர்களுக்கு வேதம் எதிரானதல்ல. நம்முடைய தேசத்தில் இருக்கிற நல்ல பிரசித்தி பெற்ற சிறப்பான மருத்துவர்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்மில் அநேகரும் மருத்துவ துறையில் இருக்கின்றார்கள், செவிலியர்களாக பணியாற்றுகிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் மருத்துவர்களை நாடி போவதை அவநம்பிக்கை என்றோ அவிசுவாசம் என்றோ சொல்வதை வேதம் ஒருபோதும் அப்படி சொல்வதில்லை. ஒருவேளை உங்கள் சில சபை பிரிவுகளில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது என்று சொல்கின்றார்கள். அது மிக பிழையான ஒன்றாகும். ஏனென்று சொன்னால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடக்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது நம்முடைய யெகோவா தெய்வம் தீர்க்கதரிசியின் மூலமாக அவருக்கு வார்த்தையை சொல்கின்றார். 3ஆம் நாளில் நீ தேவாலயத்துக்கு போவாய், உன் ஆயுசின் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டித் தருகிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டார். ஆனால் 7ஆம் வசனத்தை வாசிப்பு என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? அத்திப்பழத்தினால் ஒரு அடையை உண்டாக்கி அந்த பிளவையின் மீது பற்று போட்ட போது அவன் பிழைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளவையின் மீது பற்று போட்ட பிறகு அவன் பிழைத்தான். அதுபோலதான் தீமோத்தேயுக்கு அடிக்கடி அவனுக்கு வரக்கூடிய வயிற்று வலி, அந்த பலவீனத்திற்காக நீ சற்று திராட்சை ரசத்தை அருந்திக்கொள் என்று பவுல் சொல்லுகின்றான். அதாவது மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையும் வரமும் கர்த்தர் பவுல் அப்போஸ்தலன் கொடுத்திருந்தால் கூட தீமோத்தேயுடைய வயிற்று வலியை குணமாக்க தெய்வீக சுகம் அங்கே செயல்படவில்லை. அங்கே கர்த்தர் கொடுத்த காமன் சென்ஸ், கர்த்தர் இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கின்ற சில இயற்கை மருத்துவங்கள், அதை பயன்படுத்தி கொஞ்சம் திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள்கிற போது அந்த வயிற்று பலவீனம் நீங்கும் என்று பவுல் சொல்லுகின்றார். மருத்துவத்திற்கு வேதம் எதிராக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மருத்துவர்களையே சார்ந்து மருத்துவர்களையே நம்பிக்கொண்டிருந்தால் அது தவறு. ஆசாயங்கதான ராஜாவை குறித்து 2 நாளாகமத்தில் நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசா தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிகாரிகளையே தேடிட்டு கூட அலோபதிக்கு போகலாமா, ஆயுர்வேதத்துக்கு போகலாமா, இப்படி பல காரியங்களை போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் கர்த்தரை முதலாவது தேட வேண்டும். அதாவது மருத்துவர்கள் மருத்துவம் கொடுத்தாலும் சுகத்தை தருகிறவர் கர்த்தர் தான் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வாழ்க்கையில் ஞானம் தருவாராக, சகலத்தையும் சரியாய் கையாளுவதற்கு விஸ்டம் தருவாராக.